ஈரானால் 15 நாட்களில் அணு ஆயுதத்தை தயாரிக்க முடியும் என இஸ்ரேல் உளவுத்துறை அந்நாட்டு ராணுவத்திற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். இந்த எச்சரிக்கை தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். 8வது நாளாக ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே போர் நீடித்து வருகின்றது. உலக அளவில் இது கவலையை ஏற்படுத்தியிருந்தாலும் கூட இரண்டு நாடுகளுமே போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு உடன்படாமல் தொடர்ந்து மாறி மாறி தாக்குதல்களை நடத்தி வருகின்றார்கள். இதனால் இரண்டு நாட்டிலும் உயிரிழப்புகள் தொடர்ந்து அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. பல பேர் காயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது ஈரான் மற்றும் இஸ்ரேல் இரண்டு நாடுகளுக்குமே இந்த பாதிப்புகள் பொருந்தும் என்று அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் உறுதிப்படுத்துகின்றன. பல வீடியோக்களும் தொடர்ந்து வந்த வண்ணமாக இருக்கின்றன. குறிப்பாக தற்போது இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. ஈரானால் 15 நாட்களில் அணு ஆயுதத்தை தயாரிக்க முடியும், அந்த அளவிற்கு வலுவான கட்டமைப்பை ஈரானில் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய அணு விஞ்ஞானிகள் இதற்கான பலமான அஸ்திவாரத்தை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள். இஸ்ரேல் நாட்டு ஏவுகணைகள் சில அணு ஆயுத அந்த கிடங்குகளை அதே போல தயாரிக்கக்கூடிய அந்த கூடங்களை தகர்த்திருந்தாலும் கூட இன்னும் பிற இடங்களில் ஈரான் தொடர்ந்து அதற்கான வேலைகளை செய்து வருகின்றார்கள். ஒருவேளை அவர்கள் அந்த அணு ஆயுதங்களை தயாரித்து முடித்து விட்டால் அவர்கள் நேரடியாக இஸ்ரேலைத்தான் தாக்குவார்கள் என்று இஸ்ரேல் நாட்டு ராணுவம் அந்நாட்டு அரசும் கருதுகிறது. எனவேதான் அவர்கள் இந்த தாக்குதலை தொடங்கி இருப்பதாகவும் உலக நாடுகள் மத்தியில் பகிரங்கமாகவே அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். ஈரானிடம் அணு ஆயுதம் இல்லை என அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியிருந்த நிலையிலும் தொடர்ச்சியாக இஸ்ரேல் ராணுவத்தினுடைய அந்த உளவுப்படை எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கின்றது. ஈரானின் அணு ஆய்வு நிலையங்கள் குறிவைத்து ஏற்கனவே இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. அங்க இருக்கக்கூடிய சில முக்கியமான அணு விஞ்ஞானிகளும் அவர்கள் அந்த ஏவுகணை தாக்குதல், ட்ரோன் தாக்குதல் மூலமாக அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலேதான் இஸ்ரேல் தாக்குதலை தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் அந்நாட்டு உளவுத்துறை இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது. அதாவது ஈரான் மீதான நமது போர் இன்னும் முடிவுக்கு வரவில்லை, நம்முடைய டார்கெட் இன்னும் நிறைவாகவில்லை, தொடர்ந்து இன்னும் அந்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ராணுவ தளவாடங்கள், குறிப்பாக அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடிய கிடங்குகள் மற்றும் அங்க இருக்கக்கூடிய முக்கியமான விஞ்ஞானிகள் அவர்களை டார்கெட் செய்ய வேண்டிய தேவை உள்ளது என்பதனுடைய பொருளாகத்தான் இதனை நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே இஸ்ரேல் மற்றும் ஈரான் அந்த உடனான அந்த மோதல் போக்கு என்பது இன்னும் தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.